சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் சூழலில் தேவசம் போர்டு முறையான ஏற்பாடுகளை செய்ய தவறியதாக கேரள உயர்நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. அங்கு ஸ்பாட் புக்கிங்கை 20,000 5,000 குறைத்தும் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறந்த நாளில் இருந்தே வழக்கத்தை காட்டிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. ஆன்லைன் மூலம் 70,000 பேர், ஸ்பாட் புக்கிங் மூலம் 20,000 பேர் என நாள் ஒன்றுக்கு 90,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வர ஆரம்பித்ததால் ஸ்பாட் புக்கிங் மூலம் சுமார் 40,000 பேர் வரை அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் 1,00,000 மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில் திரட தரிசனத்திற்காக 10 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. இருமுடியுடன் ஐயப்பனை காண ஆவலுடன் வந்த பக்தர்கள் நெரிசல், தள்ளுமுள்ளு உள்ளிட்ட சிரமங்களுக்கு ஆளாகினர். நெரிசலில் சிக்கி பெண் ஐயப்ப பக்தர் ஒருவரும் உயிரிழந்தார். பம்பையில் இருந்து சன்னிதானம் வரை அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எதுவும் முறையாக செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. அங்கு கூட்டம் அலைமோதும் சூழலில் இதுகுறித்து விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் மண்டல மகரவிளக்கு பூஜைக்கான காலத்தில் தேவசம் போர்டு முறையான ஏற்பாடுகளை செய்ய தவறியதாக விமர்சித்தது. பக்தர்கள் மூச்சு திணறலால் மரணமடைவதை ஏற்க முடியாது என இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த பகுதியில் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ஏன் அந்த எண்ணிக்கையை அனுமதிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக சபரிமலையில் வரும் 24ஆம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங்கை 20,000 இருந்து 5,000 குறைத்தும் உத்தரவிட்டது. இந்நிலையில் நிலக்கல்லில் கூடுதலாக 7 முன்பதிவு மையங்கள் தேவசம் போர்டால் அமைக்கப்படுகிறது. மரக்கூட்டத்தில் இருந்து சரங்குத்தி வரை பாதையில் கியூ காம்ப்ளெக்ஸ்கள் அமைக்கப்பட்டு அங்கு குடிநீர், சுக்கு காப்பி, மிதமான உணவு வகைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்குவது, தூய்மை பணிகள் உள்ளிட்டவற்றுக்காக தமிழ்நாட்டில் இருந்து 200 பேர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கூட்டம் காலைல பயங்கரமா இருந்துச்சு. இப்ப போக போக அப்படியே டைம் ஆக குறையுது. என்னன்னா ஒரு வேண்டுகோள், பசங்களை கூட்டுறத மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாரா கூட்டுவாங்க. சாமி சொன்னா அவ்வளவுதான், வேற என்ன வசதி ஓகே தான். ஸ்பாட் புக்கிங் 5,000 குறைக்கப்பட்டிருப்பதால் வரும் நாட்களில் சபரிமலையில் கூட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.